தற்பொழுது நாங்கள் நீலாபோல பிரதேசத்தில் நிற்கின்றோம். இந்த பிரதேசத்தினூடாகவே சில நாட்களுக்கு முன்னர் ஏற்பட்ட வெள்ளத்தினால் உடைப்படுத்த ஓடிய வீதியினூடாகவே தற்பொழுது நீர் அதிகரித்து பரவி கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பகுதியினூடாகவே தற்பொழுது காலையில் இருந்ததை விட சற்று நீர் வேகம் அதிகரித்திருப்பதாக இங்கிருக்கும் பிரதேசவாசிகள் குறிப்பிடுவதாக நாங்கள் அறிய கிடைத்திருந்தது. இப்பிரதேச நீரானது பிரதேசத்தினால் குருகற்கும் நீர் மூதூர் ஷாப் நகர் ஊடாக ஓடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய பிரதேச மக்கள் தெரிவித்தவே நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இதான் நீலாபோல உடைப்படுத்த வீதியினூடாக சில நாட்களுக்கு முன்னர் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு வீதியை உடைத்து நம் மூதூர் தாழ்வதற்கு காரணமாக இருந்த ஒரு வீதியின் ஊடாக தற்பொழுதும் நீர் வேகமாக பரவி கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக வேகமாக இந்த நீர்மட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீலாபோல உடைப்படுத்தி சில நாட்களுக்கு முன்னர் ஷாபிநகர் தாண்டதற்கு இதுதான் காரணமாக இருந்த வீதியினூடாகத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வீதியினூடாகவே தற்பொழுது நீர் மிக வேகமாக குறுக்கெடுத்து ஓடக்கூடியதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நீர் குழாய் தான் சில நாட்களுக்கு முன்னர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மீண்டும் இதனை புனர்நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்ற நீர் கொண்டு செல்லக்கூடிய குழாய்.
மீண்டும் இந்த குழாய்களினை கவர்களினால் இழுத்து கட்டி வைத்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் இதனை அடித்து செல்லாமல் இருப்பதற்காக பலத்த கயிர்களினாலும் அதனை கொண்டு செல்லாமல் இருப்பதற்கு கம்பிகளையும் வைத்து அணை போட்டு தற்பொழுது பாதுகாப்பான முறையில் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நீரோட்டமும் சற்று வேகமாக இருப்பதை நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது என்பதை நாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நீர் தட்டுப்பாடு அந்த குழாய் மீண்டும் அடித்து செல்லப்பட்டால் நீர் தட்டுப்பாடு மீண்டும் ஏற்படும் என்பதையும் மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து இதனை ஷேர் பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளும் பார்க்க வேண்டும் என்பதற்காக